கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நமக்கு முன்பாக போவாரானால் ஆமென், பாதையும் கிளியர் ஆகும், வாசலும் திறக்கப்படும். ஆமென். பாதையும் கிளியர், ரூட்டு கிளியர் ஆகணும். ரூட்டு கிளியர் ஆனாதான் எங்க நமக்கான டோர் ஓபன் ஆயிருக்கோ அங்க போக முடியும். ரூட்டு தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம அநேகர் ரூட்டு தெரியாததுனால நமக்காக திறக்கப்பட்ட வாசலை நோக்கி பயணிக்கிற பாதையில் பயணிக்காமல் நமக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல் இருக்கிற பாதையிலே பயணிக்கிறோம். ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவை? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. ஆமென். ஆண்டவர் கோரேசுடைய கையை பிடிச்சு, இங்க பாரு, நான் போய் கோணலாம் இதெல்லாம் செவ்வையாக்குவேன். அதன் அர்த்தம் என்ன? நான் போறேன், நீ என் பின்னாடி வான்னு அர்த்தம். நீ என் பின்னாடி வா, நான் போறேன், நான் உனக்கு முன்னாடி போறேன். மேய்ப்பன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு, யோவான் 10வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை பாருங்கள், வாசியுங்கள். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். 4வது வசனத்தை வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அப்போ அவர் முன்னாடி போயிட்டார்னாலே அடுத்து செய்ய வேண்டியது என்ன? ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால், கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சத்தத்தை அறிந்திருக்க. நல்ல கவனிங்க, இது ஆண்டவருடைய சத்தமா இல்லையா என்பதை அறியாம ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க கூடாது. ஆமென். சிலர் உடனே அறிவார்கள், ஆனா எல்லாருக்குமே அந்த உடனே அறிகிற அந்த கெப்பாசிட்டி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் கரவல் ஆடுகளை, அப்போ ஃபாஸ்டா நடத்த வேண்டியதை ஃபாஸ்டா நடத்தும் போது இந்த கரவல் ஆடுகள் இந்த கறக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற அதெல்லாம் ஸ்பீடா நடத்தக்கூடாது, நடத்த முடியாது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அதை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துகிறார். என் ஆண்டவருடைய விசேஷத்தை பாருங்கள். யோனா தீர்க்கதரிசி கிட்ட எப்படி பேசினா புரியுமோ அப்படி பேசுகிறார். யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கட்டளை இடுகிறார். அந்த மீனு கிட்ட என்ன லாங்குவேஜ்ல பேசியிருப்பார்? ஹீப்ரு, அராமிக். அல்லேலூயான்னு சொன்னா அதுக்கு புரியாது. அல்லேலூயா. அந்த மீனுக்கு என்ன சொன்னா புரியுமோ அப்படி சொல்லியிருப்பார். அடுத்து ஒரு செடி வளர்ந்துச்சு, ஒரு ஆமணக்கு செடி. அந்த ஆமணக்கு செடி அழிக்கிறதுக்கு அந்த பூச்சிக்கிட்ட எப்படி பேசியிருப்பார்? பூச்சிக்கிட்ட எப்படி பேசினா புரியுமோ, யாக்கோபு என்னும் உனக்கிட்ட எப்படி பேசினா புரியும்னு எனக்கு தெரியும். ஆமென். அதிசயமா நடத்துறாருல, என் கூட பேசுறாருன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்து. ஆமென். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் நன்றி ராஜா. நல்ல கவனமா கேளு. அப்போ நம்ம அவருடைய சத்தத்தை அறியணும். அவருடைய சத்தத்தை நான் ரொம்ப ரொம்ப வருஷம் விசுவாசியா இருந்தோம், எனக்கு கர்த்தருடைய சத்தத்தை நான் அறியவில்லை ஏண்டா. ஆமென். ஒரு பிள்ளை பிறந்து கொஞ்சம் வளரும் போதே தாயினுடைய சத்தம் கிளியரா தெரியும், தந்தையினுடைய சத்தம் கிளியரா தெரியும், அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சவுண்டு தெரியும். இது யாருடைய சத்தம்? ஆமென். பாருங்கள், சுனேமியாள்
தூங்கிட்டு இருக்கிறான். நீங்க இல்ல, சுலைமித்தியால் தூங்கிட்டு இருக்கிறான். தூங்கிட்டு இருக்கும் போது நேசர் சொல்றாரு, 2வது அதிகாரம் நான் செய்தி அதில் செய்திக்குள்ள போகணும், திங்கக்கிழமையே போக முடியல, நாம் இன்னைக்கு உள்ள என்றாகணும். கர்த்தர் நல்லவர். அன்று சொல்றாரு, அவளுக்கு மனதாக மட்டும் இங்க சொல்ல மாட்டோம், ஆண்டவர் சொல்வார், அவளுக்கு மனதாக மட்டும் அவளை தூங்க விடுன்னு சொன்னதும் உடனே இது என் நேசருடைய சத்தம் அல்லவா. இப்படிதான் இருக்கணும். அதாவது நான் தூங்கிட்டு இருந்தாலும் அவருடைய சத்தம் எனக்கு தெரியணும். இவ்வளவுக்கும் நேசர் அவகிட்ட கூட பேசல, இன்னொருத்தங்க கிட்ட பேச. அவளை தூங்க விட்டுரு, எழுப்புனா பிரச்சனை. சிலரை எழுப்புனா பிரச்சனை. அப்படி 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 இருக்கட்டும், அவங்க எங்க தூங்கிட்டு இருக்கான், தூங்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் சர்ச்சில் சிலர் தூங்கட்டும், எழுப்புனா பிரச்சனை. ஆமென். நீங்க யாரும் தூங்கல, நீங்க நல்ல பிள்ளைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி சொன்னதும் வந்த தூக்கம் கூட என்ன நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை அறிந்து. ஆமென். சங்கீதத்தில் ஒரு வார்த்தை உண்டல்லவா, 89வது சங்கீதத்தில், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 15வது வசனத்தை பாருங்கள். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அடுத்த வார்த்தை பார்த்தீங்களா, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். கம்பீர சத்தத்தை கேட்கும் ஜனங்கள் என்றல்ல, சொல்லுங்க, நம்ம எல்லாம் கேட்கிற ஜனங்களா இருக்கிறோம். இதிலிருந்து அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் எடுத்து வைக்க விரும்பணும்னு விரும்புகிறார். என்ன தெரியுமா, அறிகிற ஜனங்கள். இது என் நேசருடைய சத்தம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே. ஆமென். அவர் சமூகத்தில். ஆமென். கேட்டு அவர் பின்னே. ஓ, அவர் சமூகத்தில். கைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே, ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, 10,000ங்களில் சிறந்த, 10,000ங்களில். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில். அப்ப இந்த நாட்களில ஆண்டவர் பாருங்க, வலது கையை பிடித்து அவனை பார்த்து நான் போறேன. அப்ப அவனுக்கு என்ன நிச்சயம் இருக்குன்னா, அவர் என் ட்ராக் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அவர் எனக்கான ட்ராக் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். ட்ராக் ரெடி ஆனதும் டோர் ஓபன் ஆகும். டோர் ஓபன் ஆனதும் எனக்கு வர வேண்டியது என் கையில வந்து சேரும். அப்ப இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை சொல்லும் போதே எனக்குள்ளே ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன். நீங்களும் ஜெபிங்க. ஆண்டவரே, உங்க சத்தத்தை அறியணும். உங்க சத்தம் கேட்பேன், உம் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன் நான் உமக்காக. கிதியோன் பாருங்க, சத்தம் கேட்கிறான், ஆனா இது கர்த்தருடைய சத்தம் என்று அறிய விரும்புகிறான். அதனாலதான் அவர் சொல்ல, ஆண்டவரே என் கூட பேசுறது நீங்க தான் என்பதை அறியும்படிக்கு. அப்ப இதைதான் விரும்பணும். இன்னைக்கு என்ன செய்தி கேட்டோம் என்பதல்ல, இன்னைக்கு நான் இது கர்த்தர் தான் என் கூட பேசினார் என்கிறதை என்னால் அறிய முடிகிறதா, என்னால் உணர முடியுதா? அப்படி இல்லைன்னா அதுக்காக வெயிட் பண்ணணும். ஆமென். இந்த கர்த்தர் தான் நம்ம கூட பேசினார் என்பதை அறியணும்னா அந்த பழக்கம் தான் தேவை, அந்த உறவு. அதனாலதான் சொன்னேன், ஒரு வீட்டில் ஒரு பிறந்த குழந்தைக்கு அப்பா சத்தம் அம்மா சத்தம் தெரிகிறதுக்கு காரணம் என்னவென்றால் அது டெய்லி கேட்கிற சத்தம்.
ஆபிரகாமை குறித்து, ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண்ணு பார்த்த அந்த பெண் பார்க்கிற அந்த சம்பவத்தை வச்சுதான் இன்னைக்கு ஒரு 5 காரியங்களை உங்க மத்தியில சொல்லும்படி விரும்புகிறேன். ஆனா இந்த ஆபிரகாமுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறான். நீங்க ஆதியாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தரிசனமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, அருமையான வார்த்தை, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப அழகான வார்த்தைகள். பகலின் உஷ்ண வேளையினாலே தூங்குற வேலை இல்லை. ஆனா அவரு அந்த வயசு காலம் 99 வயசு. அவரு கூடார வாசல் உட்கார்ந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்கள் தங்களை யார் என்று அவனுக்கு இன்னும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து என்ன வார்த்தை சொல்வார் தெரியுமா? ஆண்டவரே அப்படிம்பார். இனி 19வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல லோத்தை விசிட் பண்றாங்க. லோத்த 2 தூதர்கள் போறாங்கல்ல. அப்போ லோத்து அவர்களை கண்டு எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து லோத்து என்ன சொல்லுவாரு? ஆண்டவன் மார்களே அப்படிம்பார். அப்ப 2 பேர் இருந்தாலே எப்படிதான் கூப்பிடணும்? ஆண்டவன் மாறுகளேன். ஆனா 3 பேர் வந்ததுக்கு அப்புறம் ஆபிரகாம் எப்படிதான் கூப்பிடுறார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு பிதா ஒரு தெய்வம், இயேசு ஒரு தெய்வம், ஆவியானவர் 3 தெய்வம் உண்டா? இல்ல, 3 அவனுக்கு ஒன்றாக தான் தெரியும். ஏன் அவன் சோதோமை விட்டு வெளியே இருக்கிறான், இன்னொருத்தர் சோதோமுக்குள்ள இருக்கிறான். பாவத்தில் இருக்கிறவனுக்கு பரலோக வெளிப்பாடு கிடையாது. ஓ, அப்போ உங்களுக்கு 3 தெய்வமா? எங்களுக்கு 3 தெய்வம் கிடையாது. 3 ஒரே இல்ல, ஒன்றா இருக்கிறாங்க. அந்த ஒரேன்னு வரும்போதுதான் உள்ள வந்துருவான். சில இப்படி எப்படி கொண்டு வர தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல பிதா யெகோவா, புதிய ஏற்பாட்டுல இயேசு, அதுக்கப்புறம் ஆவியானவர். இது என்ன, அவரு அவதாரமா எடுத்துட்டு வராரு. அதனாலதான் யோவான் எழுதும் போதே சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஆதியிலே இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவரை போல அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியில. ஆமென். என்ன ஒரு வெளிச்சம்! இந்த வெளிச்சம் ஆபிரகாம் ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வரும்போது ஒருத்தங்க வெளியே நிக்கிறாங்க, டோரை திறந்து ஆண்டவரே அப்படின்னா ஓடிடுவாங்க. ஆமே, ஏதோ பிரச்சனை, நம்மளை விட பெரிய பிரச்சனை வீட்டில் இருக்குது. ஆண்டவரே அப்படின்னா எப்படிங்க தெரியுது இவர் தான் ஆண்டவர்னு? ஆமே. ஆதார் கார்டு பார்த்த தெரியாது. ஏர்போர்ட்ல எல்லாம் நம்ம ஆதார் கார்டை 4 தடவை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் ஆதார் கார்டு போட்டோ எல்லாம். என்ன எப்படிங்க இது சாத்தியாச்சு? 24 இயர்ஸ் ஆபிரகாம் அந்த சத்தம் கேட்டு பழகிட்டு இருக்கிறான். ஒருத்தங்களுடைய சத்தத்தை கேட்டு பழகிட்டோம்னா நமக்குள்ள ஒரு பிக்சர் வந்துடும், இவங்க எப்படி இருப்பாங்க. 10,000 பேரில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், எல்லா மதுரத்திலும் சுவையானவர், அழகே உருவானவர். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. அதனாலதான் கோரேஸ் என்பவன் வந்த பிறகு சொல்லுவான், அவர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். எப்படி கோரேஸ் இந்த வெளிச்சம் வந்தது? ஏன்னா எனக்கு அவர் சத்தம் தெரியும். இது என் நேசருடைய சத்தம், இது என் ஆண்டவருடைய சத்தம், எனக்கு தெரியும். அத்தனை புயலின் நடுவிலும் பவுல் எழுந்து நின்று சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். எதை வச்சு சொல்றீங்க? எனக்கு அவர் சத்தம் தெரியும், எனக்கு அவர் சத்தம் தெரியும்.
இன்னைக்கு எவ்வளவு வசனம் கேட்டோம், ஏன் அந்த நம்பிக்கை நமக்குள்ள வர மாட்டேங்குதுன்னா, நாம் சத்தத்தை கேட்கிறோம், சத்தத்தை அறிகிறதில்லை. என்னோடு பேசுகிறது யாரு? சாத்தான் 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சதும் சாத்தான் வந்து பேசுறான், நீர் தேவாலயத்திலிருந்து தாழ குதியும், பாதம் கல்லில் இடராதபடிக்கு. வசனத்தோட தான் நான் வந்தான். வசனம் சொல்லிட்டுன்னு சொல்லி இயேசு தாழ விழல. ஏன்னா அவருக்கு சத்தத்தை அறிந்திருக்கிறார். நிறைய பேர் சத்தம் அறியாததுனால இந்த வசனம் சொல்லிதான் நாங்க அப்படி செஞ்சோம், இந்த வசனம் சொல்லிதான் நாங்க அப்படி செஞ்சோம்னு சொல்லி போய் விழுந்துட்டான். அதனாலதான் இயேசு சொல்லுவார், என்னில் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். ஆபிரகாம் திடீர்னு பார்த்ததுமே ஆண்டவரேன்னு கூப்பிடல. 24 வருட பழக்கம் தேவனோடு. 24. நம்ம எத்தனை வருட கிறிஸ்தவர்கள் என்றல்ல, நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற பழக்கம். ஒரு கோரேசை அழைத்து கைப்பிடித்து, நான் உனக்கு முன்னாடி போறேன்னு அப்படி சொல்லும் போது அவன் பின்னாடி போய் அதை செய்யறான். கோரேசனுடைய சரித்திரம் வேதத்திலே வந்து அநேகருக்கு, ஆமென், நிறைய பேர் அந்த கோரேசனுடைய பெயரை தங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கும்படியாக அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். யாராவது உங்க பிள்ளைகளுக்கு யூதாஸ்னு வச்சிருக்கீங்களா? ஆமென். வைக்க மாட்டோம். சிலர் தெரியாம வைப்பாங்க. ஹல்லேலூயா. யாராவது வைப்போமா யூதாஸ்னு? காயின், ஏசா, இயேசுன்னு வச்சிருக்காங்க நிறைய பேர். பர்த்டே எல்லாம் வாசிக்கும் போது ஆமென் கோரேஸ் பேர் வைப்பாங்க, சைரஸ் வைப்பாங்க. அதாவது அது சொல்லும் போதே கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். தேவ பிள்ளைகளை எனக்கு என் கூட பேசுறது யார்? இதை அறியணும், இதை அறியணும். அதனாலதான் மோசே கேட்பார், இன்னும் உம்மை அறியணுமே, க்ளோரி இன்னும் கிட்டி சேர. மோசைக்கு எவ்வளவு வலி இருக்கும் தெரியுமா? ஒரு விஷயம் கண்மலை அடிக்க சொன்னார், அடிச்சார். 2வது விஷயம் என்ன சொல்லுவார் தெரியுமா? அந்த கோலை எடுத்துக்கொண்டு கண்மலைக்கு முன்னாடி போய் பேசும்பார். உண்மையில அவர் பேசதான் போயிருப்பார். அவர் அடிக்கிறது காரணமே சுத்தி இருந்த ஜனங்கள். பேச போகும்போது கூட இருக்கவங்க அடி, ஃபர்ஸ்ட் அடிச்சல்ல, அப்படிதான் சொல்லியிருப்பார். மோசைக்கு என்ன செய்யணும் தெரியாம அடிச்சுட்டாரு. அதான் ஆண்டவரே, நான் அவன் சொல்லி இவன் சொல்லி கேட்டு அடித்து அடி வாங்கினவனா. ஆமென். அதனால அப்பா எனக்கு உங்களை அறியணும், இன்னும் நெருங்கணும். ஆபிரகாம் பாருங்க, இந்த சத்தத்தை, இதுதான் ஆண்டவருடைய சத்தம். அதாவது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். நமக்கான ரேமா என்ன? அதுதான். இப்ப பேதுருவை பார்த்து சொல்றார், இயேசு தான் பேசிட்டு இருக்கிறார். பேதுருவே, இது இயேசு பேசும்போது எல்லா சீஷர்களும் தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறார்? நீ இளைஞனா இருக்கும்போது உன் இஷ்டப்படி எல்லாம் நடக்கிற, முதிர் வயது ஆகும்போது உன்னை வந்து தூக்கிட்டு போவாங்க. இது வந்து பேசுறார். இதை யார் கேட்கிறா? எல்லாரும் தான் கேட்கிறாங்க. ஆனா அது யாருக்கான ரேமா? பேதுருவுக்கான ரேமா. அப்போ யோவான் வரும்போது பேதுரு, ஆண்டவர் அவன் காரியம் அதை மொத்தமா பேசிட்டே இல்ல, யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோ, ரிசீவ் அப்படி சொல்லல. அவன் காரியத்தை அது வேற, உன் காரியம், உனக்கான ரேமா கிடைச்சிட்டுல, நீ அதுதான் பார்க்கணும். உன் ஃபோக்கஸ் அதுல தான் இருக்கணும். நமக்கான ரேமா என்னன்னு தெரியாததுனால நம்ம எல்லாத்துக்கு மேலே ஃபோக்கஸ் வச்சுட்டு இருக்கிறோம். இது நம்மளே எடுக்கிறது. இந்த கல்யாண வீட்டில் பஃபே எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, போவோம் போய் நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துட்டு, அப்படி கிடையாது. கர்த்தர் நியமித்த பாதை, கர்த்தர் நியமித்த பாதை என்பது ஏற்கனவே அவர் போட்டுட்டார். அதுல தான் நடக்கணும். ஆமென். அதுல தான் போகணும். இது இல்ல ஆண்டவரே, எனக்கு என்ன தேவையோ நான் எடுத்துக்கிறேன். இல்ல 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 இல்ல, உன்னை நான் அழைத்தது, உன்னை நான் மீட்டு கொண்டது உனக்கு தேவையான காரியத்திற்காக என்ன யூஸ் பண்றதுக்கு அல்ல, என் தேவைக்கு. நீ என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க,
மனிதனுக்காக உலகத்தை படைத்தார், தேவனுக்காக மனிதனை படைத்தார். இதுதான் தேவனுடைய படைப்பு, இதுதான் தேவனுடைய சிருஷ்டிப்பு. மனிதன் அது இல்லை என்று சொல்லி பாவத்தில் விழுந்து இல்லாமல் ஆகும் போது தேவன் ஒரு கூட்டத்தை தமக்கென்று தம்முடைய இரத்தத்தினாலே மறுபடியும் ஜனிப்பித்தார். மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே யாருக்குரியவர்கள் தெரியுமா? கர்த்தருக்குரியவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயது உள்ளவனாய் மாறுகிறான். ஆபிரகாமுக்கு சாராள் மரித்து விட்டாள், ஈசாக்கு வளர்கிறான். நல்ல ஒரு நேச பிள்ளை, கீழ்ப்படிதல் உள்ள நல்ல பிள்ளை. அவனுக்கு பெண் பார்க்கணும். அப்பொழுது ஆபிரகாம் வீட்டு மூத்த வேலைக்காரனை அழைக்கிறாங்க. பேர் சொல்லப்படவில்லை. வேலைக்காரனாலே பைபிளில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் உண்டு, ஏலியேசர். ஸோ அதை வச்சு சொல்றாங்க. நமக்கு பெயர் சொல்லப்படவில்லை, அதனால் நம்மளும் பெயர் சொல்ல தேவையில்லை. அந்த மூத்த வேலைக்காரனை அழைக்கிறான். ஆண்டவர் வேதத்தை எழுதுறதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கும். இந்த இடத்துல என் பெயர் சொல்லல அப்படின்னா இது கிறிஸ்துவுக்கு நிழலாக, சபைக்கு நிழலாக, ஆவியானவருக்கு நிழலாக. பைபிள் பழைய ஏற்பாடு நிழல். நம்ம நிற்கும் போது எப்படி நிழல் இருக்குதோ அப்படியே அந்த புதிய ஏற்பாடு கூட அந்த நிழல் இருக்கும். நிழலை பிரிக்க கூடாது, பிரிக்க முடியாது. ஆமா, இன்னையில இருந்து நிழலை என் கூட வரக்கூடாது சொல்ல முடியுமா? சிலர் அப்படிதான். பழைய ஏற்பாடு வேண்டாம், புத்தி இல்லை. ஓவரா படிச்சு பைத்தியான கூட்டங்கள் உண்டு. ஓவரா படிச்சு அப்படிதான். வேற இனி என்ன சொல்றதுக்கு? இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு உறுப்பை கூட அழிக்கிறவோ கூட்டவோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இது ஆவியானவர் எழுதினது. மோசைக்கு அதிகாரம் கிடையாது, தாவீதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் ஓவரா படிச்சு, இன்னும் சிலர் இருக்கிறாங்க. பைபிள் அது ஒரு நார்மல் புக். எல்லாரும் கீழே போடுங்க, எல்லாரும் கீழே போடு, இப்படி எல்லாம் நடந்திருக்கான். ஆமென். அதான் சொல்ல ஓவரா. ஆமென். கர்த்தர் அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுப்பாராக. ஆமென். வேதத்தை விக்கிரமா ஆக்கக்கூடாது. சிலர் இருக்கிறாங்க, ஒரு கேண்டில கொளுத்தி வச்சுட்டு பைபிள் பார்க்கும், உனக்கு நான் சீக்கிரம் வச்சு தரேன். அது இல்ல. வேதத்தை நேசிக்கணும். இந்த வேதம் யாரை சொல்லுகிறதோ அவரை வர்ஷிப் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தை, அதாவது இந்த பைபிள்லாம் எழுதும் போது அந்த சரித்திரம் யெகோவான்லாம் வரும்ல, யெகோவான்னு வரும்போது இதை எழுதினவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. யெகோவான்னு வரும்போது ஒரு விசை கூட திரும்பி போய் அவங்க குளிச்சுட்டு அந்த இங்க மாத்தி புது இங்க ஊற்றி திருப்பி அந்த 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 வேர்டுக்கு அவன் கொடுக்கிற கணம் திருப்பி எழுதிட்டு இருக்கும். திருப்பி யெகோவான்னு வருமா, திரும்பி போவாங்க. அந்த அளவு பயபக்தி. அது ஆண்டவர் நமக்கு தெரிந்த லாங்குவேஜ்ல. ஆமென். இந்த நம்ம ஸ்கூல்ல தமிழ் இந்த செய்யுள் இலக்கணம் எல்லாம் படிப்போம்ல, அந்த நடையில எழுதி இருந்தா ஏதாவது புரிஞ்சிருக்குமா? விண்ணொரு சுடரே இப்படி எல்லாம் எழுதியிருந்தா, ஆண்டவரே யார் சுட போறாங்களோ ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. எனக்கு எப்படி புரியுமோ? நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். என்ன ஹல்லேலூயா. இப்போ ஒரு கூட்டம் இதையும் மாத்தி இன்னும் புரியும்படி சில உரை நடைகளை இருக்கணும்னு சொல்லி மாத்துறாங்க. மாத்தாண்டாம். அவர் தெரிஞ்சுதான் தந்திருக்கிறார். இந்த வேதத்தை நேசிங்க. யார்ட்டையாவது பேசணும்னு தோணுதை பைபிள் எடுத்து வாசிங்க. நம்ம பேசணும்னு தோணும் உடனே போன் எடுத்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானா, அப்படித்தானே நம்ம வச்சு பண்ணிட்டு இருப்போம் போன் எடுத்து. ஆமே அப்பா போர் அடிக்குப்பா, கொஞ்ச நேரம் பேசுவோமா? நீங்க இப்படி ஒரு மனநிலையில பைபிளை தோறாங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், ஒரு வசனத்தை உங்களை தாண்ட முடியாது. அதுல நிப்பார் அவர். அப்படியே இழுத்துட்டு போவார். இழுத்துட்டு போறவர் 1000 மூலம் அளப்பார். அது அப்படி கணுக்கால் அளவாகும். இன்னும் 1000 மூலம் அளப்பார். அது அப்படி முழங்கால் அளவாகும். இன்னும் 1000 மூலம் அளப்பார். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம்,
உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்து பக்தனை தேற்றிடும். எத்தனை துன்பம் சத்திய வேதம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது ஆபிரகாம் வந்து அந்த வேலைக்காரனை அழைக்கிறான். அழைத்து சொல்றாரு, நீ என் இடத்துக்கு போய் நான் குடியிருக்கிற கானானிய குமாரத்திகள் புறஜாதிகள் அவங்க கிட்ட இருந்து பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தார் இடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு என்று சொல்லி அவனை அனுப்பும்போது உடந்த ஊழியக்காரன் வந்து ஆப்ஷன் பியை வைக்கிறார். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஆப்ஷன் பிக்கு காரணமா நம்ம கூட இருக்கிறவங்களே இருப்பாங்க. பல நேரத்தில் நம்ம ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை கூடிட்டுன்னா ஆப்ஷன் பி இருக்காது. ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை குறைய குறைய ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இருக்கும். அப்படி வரும்போது தான் சொல்லுவாங்க, எவ்வளோ பார்த்தோம் பாஸ்டர், ஒண்ணுமே செட் ஆகல. ஏன் செட் ஆகலைன்னா இவங்களை பிடிக்கல, அதான் மேட்ரு. ஏதோ இவங்களுக்கு பிடிக்காதது போல. இப்போ ஒருவேளை அப்படி நீங்க சொல்ற மாதிரி அந்த பெண் வரலன்னா நான் வந்து இந்த ப்ராமிஸை மீறலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின். இது உலகம் எப்பவுமே கொஸ்டின் வைக்கும். நீங்க என்ன இப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்றீங்க, ஒரு இது நடக்கலைன்னா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பி அந்த மூத்த வேலைக்காரன் ஆபிரகாமுக்கு முன்னாடி வைக்கிறான். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நான் இன்னொரு ஆள்கிட்ட திணிக்க கூடாது, திணிக்க முடியாது. அவனுக்கு அவ்வளவுதான் விசுவாசம். ஆபிரகாமுடைய ஃபெய்த் லெவல் வேற, சாராளுடைய ஃபெய்த் லெவல் வேற, ஆபிரகாம் வீட்டு வேலைக்காரனுடைய ஃபெய்த் லெவல் வேற. சாராள் விசுவாசித்தது சாராள் விசுவாச மார்க்கத்துக்குள்ள வர்றதுக்கு ஆபிரகாம் 24 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தார். நம்ம 2 மாசம் புருஷனுக்காக ஜோம் பண்ணி அல்லது மனைவிக்காக ஜோம் பண்ணி இல்லைன்னதும் இவங்கெல்லாம் திருத்த முடியாது பாஸ்டர். ஆபிரகாம் 24 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தார். 24 இயர்ஸ். எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, சாராளும் விசுவாசித்து அப்படின்ற. ஒரு 2 பேரையும் அந்த லைன்ல கொண்டு வந்து பிளஸ் பண்றார். ஒரு ஆசீர்வாதத்துல நம்மை சார்ந்தவர்கள் இணைந்திருப்பார்கள் என்றால் அவர்களே இந்த லைன்ல கொண்டு வரது வர ஆபிரகாமே நீங்க வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். ஆபிரகாம் 86 வயசுல விசுவாசித்தார் அல்லவா? சாராள் விசுவாசிக்கணுமே. சாராள் விசுவாசிக்கணும்னா ஆபிரகாமே நீ விசுவாசத்துல யாரா மாறணும்? வல்லவனா மாறணும். நீ விசுவாசியா மாறிட்ட. நீ விசுவாசத்துல வல்லவனா மாறினா சாராள் யாரா மாறுவா? விசுவாசியா மாறுவா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் கூட இருக்கிறவங்க ரட்சிக்கப்படல. நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. நீ ரட்சிக்கப்பட்டு நீ அந்த ரட்சிப்பின் பேழையை கட்ட ஆரம்பிச்சுட்டேன்னா உன் கூட இருக்கிறவங்க உள்ள வருவாங்க. ஆமென். நோவாவே நீ கர்த்தரோடு நடக்கிற. நோவாவே ஓகே, இனி நீ என்ன பண்ணணும்? அந்த ரட்சிப்பின் பேழையை கட்டணும். அதுல நீ எக்ஸ்பர்ட் ஆகணும், அதுல வளரணும். ஆபிரகாம் விசுவாசித்தான். நான் விசுவாசித்தா மட்டும் என் மனைவி என் குடும்பம் விசுவாசிக்காது. நான் விசுவாசத்துல வல்லவனானா என் கூட இருக்கிறவங்க விசுவாசிப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். அதனால ஐயோ அவங்க நம்பல, இவங்க நம்பல, நமக்கு உடனே நம்ம விசுவாசத்துல இருந்து இன்னொருத்தங்க விசுவாசத்துல இல்லைன்னா நமக்கு கோபம் தான் வரும். நேற்று நம்ம கேட்டோம்ல, ராகில் வந்து யாருடைய சட்டையை பிடிச்சு? லேயாளுக்கு சட்டையா? அது என்ன சட்டை? இந்த காலத்துல தான் லேயாள்லாம் சட்டை போடுவாங்க. அந்த காலத்துல பெண்கள் வஸ்திரம் பெண்கள் தான் தரிப்பாரு. யாக்கோபுடைய என்ன மாத்தி விட்டுறாதீங்க. யாக்கோபுடைய என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சட்டையை பிடிச்சிட்டு எனக்கு பிள்ளைய கூட சொன்னா இவரு கோந்துட்டு, விசுவாச வீரர், தூதர்களை பார்த்தவர், நான் என்ன தேவனா? வா. ஆமென். ஆனா யோபு பாத்தீங்களா? ஆமென்.
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். உடனே ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கும் போது இவ்வளவு மாத்தி இன்னொரு ஆளை தாங்க கேட்டாரா? ஒன்னே தாங்க முடியல, இனி இதை மாத்தி எல்லாமே ரெண்டத்தனையா கொடுத்தார். கர்த்தர் எது தந்தாலும் நன்மையா தான் தரும். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் உடனே கேட்பாங்க, ஒருவேளை அது நடக்கலைன்னா. எங்க வீட்டில் அப்படி கேட்கறதுக்கு யாரும் இல்லை பாஸ்டர். சந்தோஷம். அப்ப யாரு கேட்பாங்க? நாங்க தான் கேட்போம். ஒருவேளை ஆண்டவரே நடக்கலைன்னா, வரலன்னா, இது கிடைக்கலன்னா, இப்படி வரும்போதுதான் ஆபிரகாம் தன்னுடைய நம்பிக்கையை டிக்ளேர் பண்றார். என்ன தெரியுமா? அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கும், நானே வாசிக்கிறேன், வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். சி, உங்க முன்னாடி இப்படிப்பட்ட கொஸ்டின் வரும்போது, ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி வரும்போது இப்படி சொல்ல முடியுதா? சொல்ல வச்சு சொல்றது அல்ல. சொல்ல முடியலன்னா நாம இன்னும் எதை அறியல தெரியுமா? அந்த கம்பீர சத்தத்தை அறியவில்லை. நம்மெல்லாம் கேட்டு டிசைட் பண்ணுகிறோம், அதனாலதான் தடுமாறுகிறோம். அறிந்து டிசைட் பண்ணா தடுமாற்றம் இருக்காது. அவன் வாழ்க்கை நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டாலும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசிப்பான். நம்மள கேட்கிறோம், வசனம் கேட்டோன்னு கர்த்தர் இப்படி ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார். கேட்டு இல்ல, இதை அறிந்து, இது யார், என்னோடு பேசினவர் யார்? பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே. ஓ, நீர் நேற்றும் இன்றும் என்றும் ஆமென். நீ சொன்னதை செய்து. எங்க ஆண்டவர் யாருன்னு பாருங்க. ஏசாயா 51வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை சொல்வார் பாருங்க. அதனுடைய 16வது வசனத்துல, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை, அவருடைய வார்த்தையை என்னில் வைக்கிறதுக்கு அவர் எங்கெல்லாம் கை வைக்கிறார்? வானத்துல, வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி. என்ன ஆண்டவருங்க! அவருடைய வார்த்தை யாரில் இருக்கிறதோ அவர்களுக்கான கிரியை வானத்திலும் நடக்கும், பூமியிலும் நடக்கும். நம்புறவங்க மட்டும். அவ்வளவு பெரிய தேவன். ஆமென். அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய தேவன். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆபிரகாம் ஒருவேளை நீங்க சொன்னது மாதிரி நடக்கலன்னா, அப்படி சொல்லும் போது ஆபிரகாம் இல்ல. இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எச்சரித்தார். என்னவென்றால், ஆப்ஷன் பியை வச்சுட்டு நீ ஆப்ஷன் ஏக்காக மூவ் பண்ணுவேன்னா உன் முன்னாடி நான் போக மாட்டேன் அப்படின்னார். இது ரொம்ப நடுக்கத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த ஆபிரகாமுக்கு முன்னாடி கர்த்தர் தூதனை அனுப்ப காரணம் என்னவென்றால், நம்பிக்கையை 2 ஸ்பிளிட் பண்ணல, நம்பிக்கையை ஒன்றா தான் வைக்கிறான். நம்பிக்கையை 2 ஸ்பிளிட் பண்ணல. ஒருவேளை இது ஆப்ஷன் ஏ நடந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆப்ஷன் பி நடந்தா கார்டுல மட்டும் இந்த காரியம் என்ன பார்க்கறதுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்போ இந்த இடத்துல நான் எதை அறியணும் தெரியுமா? எதை புரிந்து கொள்ளணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் அந்த அளவுக்கு அப்போ விசுவாசத்தில் இன்னும் எனக்கு முன்னாடி கர்த்தர் போகணும்னா கர்த்தருக்கு நான் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். என்ன நம்பிக்கையை கொடுக்கணும் தெரியுமா? இவன் இன்னொரு ட்ராக்குக்கு நேரா திரும்ப மாட்டான். ஆபிரகாம் பிள்ளை
பிறப்பதற்கு முன்னதாகவே இந்த நம்பிக்கையை கொடுத்துட்டார்.